வணக்க மக்களை, TRI அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல ஊர் பெயர்களின் மருவு. என்ன சார் ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னா, இலக்கணத்துல மருவுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மருவு அப்படின்னா காலப்போக்கில் நம்ம தொன்று தொட்டு ஒண்ணு வழங்கிட்டு வருவோம். இப்ப சோழன் நாடு என்பது முன்னொரு காலத்துல இருந்துச்சு. அது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா சுருங்கி அது வேறு ஒன்றாக மாறுது, சோநாடு. அப்ப மருவு என்றால் ஒன்று சுருங்கி சின்னதாகிறது, ஒரு பெரிய சொற்றோட சின்னதாகிறது. இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இலக்கணம் உடையது இலக்கண போலின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இலக்கணம் உடையதை பொறுத்தவரையும் கரெக்டாக இருக்கும், அதோட இலக்கணமும் பொருளும் கரெக்டமாக இருக்கும். இலக்கண போலி அப்படிங்கிறது அதுக்குரிய போலிகள் இடம்பெறும் அந்த இலக்கணத்துல, சொற்றொடர்கள். இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இது ரெண்டும் இல்லாதத இடையே சொற்கள் சிதைந்து, மருவு அப்படின்னா சிதைந்து வருதல். ஸோ மருவு அப்படின்னா சிதைந்து வருவதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் மருவுங்கிறாங்க. இங்க நம்மளுக்கு இந்த நியூ சிலபஸ்ல, குரூப் 4 நியூ சிலபஸ்ல இந்த மருவுக்களை வச்சு ஊர் பெயர்களின் மருவுகள் கேட்பாங்க. என்னது ஊர் பெயர்களின் மருவுக்கள், அது என்னென்ன எப்படி வரும் என்பதை பார்த்துட்டு நம்ம நிறைய எழுத்து வந்திருக்கோம். அதெல்லாம் படிச்சால் போதுமான, இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது, இதை தாண்டி வேற எங்கும் வராது. அதே மாதிரி இதுல புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். புணர்ச்சி விதி தெரிஞ்சால் அதையுமே நம்ம அப்படியே ஒரு சின்னதா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். புணர்ச்சி விதிகளுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், பிரித்தெழுதல் கிளாஸ்ல போட்டிருப்போம். அதை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும். ஓகே, அப்ப மருவு அப்படின்னா ஒரு சொற்றொடர் சிதைந்து சுருங்கி அமைவது மருவு. ஓகேவா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இலக்கணம் உடையது அப்படின்னா பொருள் தரும். இலக்கணம் உடையது அப்படின்னா பொருள் தரும். சோழன் நாடு, இது முன்னொரு காலத்துல இருந்தது. இது இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னா சோநாடு. சோழன் நாடு எப்படி மாறி இருக்கு? சோநாடு என்று மாறி இருக்கு. அடுத்து இருக்கிறது. ஸோ இந்த சொல்லு இருக்குது அல்லது கீது. ஸோ இருக்குது அல்லது கீது. அடுத்து குளம் பிளஸ் ஆம்பல், குளவாம்பல் வரும். இப்ப குளம்பாம்பல். ஸோ இப்ப மருவு, இப்ப நம்ம பாக்குறது மருவு. மருவுனா என்னங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னாதான் புரியும். ஸோ அப்ப மருவு அப்படின்னா ஒரு சொற்றொடர் சிதைந்து சின்னதாக மாறுவது மருவு. அந்த பிளஸ் அந்த வந்த, இது இலக்கணம் உடையது. இது எப்படி மாறுது, மருவா எப்படி மாறுது அப்படின்னா அந்தந்த. அப்ப புரியுதா? அடுத்து பாருங்க, 4 பிளஸ் பக்கமும், நாற்பக்கமும். இன்னு விகிரி வரப்ப இருதா வரும், இன்னு இர்ராக மாறும், நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இது எப்படி மாறுது அப்படின்னா மருவா நால் பக்கமும். அவர் யாவர் அப்படிங்கிறது அவர் யாவர் அவர் ஆவர் அப்படி மாறுது. மயிலாப்பூர், இப்பதான் நம்ம கான்செப்டுக்குள்ளே போறோம். ஊர் பெயர்களின் மருவு தான் கேட்பாங்க. மயிலாப்பூர் எப்படி இப்படி ஆச்சு, மதுரை எப்படி இப்படி ஆச்சு, கோயம்புத்தூர் எப்படி கோவையாக மாறுச்சு. ஸோ இப்படிதான் கேட்பாங்க கேள்வியில. அப்ப நம்ம ஊர் பெயர்களின் மருவுதான் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடவுளுடைய பெயர்கள் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அது ரெண்டையும் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மருவுனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப ஊர் பெயர்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது சென்னையில இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூரை இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா மருவி மயிலை. ஸோ மயிலாப்பூரை மயிலை என்று கூறுகிறார்கள். அடுத்து திருநெல்வேலிய நெல்லை. அப்ப திருநெல்வேலிய நெல்லை. அப்ப காலப்போக்கில் ஒரு சொற்றொடர் சுருங்கி தற்போது வழக்கத்திற்கு ஏற்றவாறு மாறுவதுதான் மருவு. சரிங்களா? அப்ப திருநெல்வேலி என்பது நெல்லை, திருநெல்வேலி என்பது நெல்லையை குறிக்கும். அடுத்து சைதாவான் பேட்டை, தாவூத்கான் பேட்டை. ஸோ சென்னையில இருக்கு இல்லையா, தாவூத்கான் பேட்டை என்பது இப்ப எப்படி வழங்குறாங்க, சைதா பேட்டை அல்லது சைதாப்பேட்டை அல்லது சைதை. அப்ப ஊர் பெயர்களின் மருவு தான் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். இதை நம்ம படிச்சுக்கலாம். ஒரு 15 இருக்கு. இது 15மே ரொம்ப முக்கியம். பார்க்கலாமா? மனப்பாடம் பண்ணுங்க. ஸ்ரீரங்கத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திருவரங்கம். ஸ்ரீரங்கத்தை என்னன்னு சொல்றாங்க? திருவரங்கம். திருவரங்கம். ஓகேவா? அடுத்து சிதம்பரம் இருக்கு இல்லையா, அத திருச்சிற்றம்பலம். இத
சிதம்பரத்தை திருச்சிற்றம்பலம் என்று கூறுகிறார்கள். அடுத்து வேதாரண்யம், உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்று இல்லையா வேதாரண்யம், அத திருமறைக்காடு, அதனை திருமறைக்காடு என்று அழைக்கிறார்கள். விருதாச்சலத்தை திருமுதுகுன்றம், திருமுதுகுன்றம் என்றும் பழமலை என்றும் அழைக்கிறார்கள். ஸோ விருதாச்சலத்தை திருமுதுகுன்றம் பழமலை என்று அழைக்கிறார்கள். அடுத்து மீனாட்சி, மீனாட்சி இருக்காங்களே சாமி, அவங்கள அங்கையர்கண்ணி. ஸோ மீனாட்சி அந்த கடவுளை அங்கையர்கண்ணி என்று அழைக்கிறார்கள். அடுத்ததாக தர்மசவர்த்தினி, தர்மசவர்த்தினி அவங்கள அறம் வளர்த்தவள், அறம் வளர்த்தவள் என்று கூறுகிறார்கள். அடுத்து ரௌத்திர துர்க்கை. ஸோ ரௌத்திர துர்க்கை அப்படின்னா எரிசின கொற்றவை, எரிசின கொற்றவை. ரௌத்திர துர்க்கை அப்படின்னா எரிசின கொற்றவை. அடுத்து பஞ்சாராதீஸ்வரர் அப்படின்னா ஐயர்பார், அய்யராப்பர், அய்யராப்பர். பஞ்சாதீஸ்வரர்னா யாரு? அய்யராப்பர். கும்பகோணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா குடமூக்கு, கும்பகோணத்தை குடமூக்கு. அடுத்து கட்கேந்திரி அப்படின்னா வால் நெடுங்கல்லி, வால் நெடுங்கண்ணி. கட்கேந்திரி என்றால் வால் நெடுங்கண்ணி. அடுத்து சொர்ணாபூரீஸ்வரர், சொர்ணாபூரீஸ்வரர் அப்படின்னா செம்பொன் பள்ளியார், செம்பொன் பள்ளியார். அடுத்து விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி. நீல் நெடுங்கல்லினா விசாலாட்சி, வால் நெடுங்கல்லினா கட்கேந்திரி. ஸோ இது சாமி பெயர்கள். ஸோ இதுவும் வரும் ஊர் பெயர்கள். இது ரெண்டு தான் பேசிக்கா அதுல வரும் இந்த மருவை பொறுத்த வரைக்கும். அடுத்து வீணமா துவார பாஷினி, வீணமா துவார பாஷினி அப்படிங்கிறது யாழினும் நன்மொழியால். ஸோ வீணா மதுரா பாஷினி அப்படிங்கிறது யாழினும் நன்மொழியால். அடுத்து மதுர வாசினி. ஸோ மதுர வாசினி என்பது தேன்மொழி பாவை, தேன்மொழி பாவை. அடுத்து விருத்தகிரீஸ்வரர், விருத்தகிரீஸ்வரர் அப்படிங்கிறது பழமலைநாதர். ஸோ விருத்தகிரீஸ்வரர் என்பது பழமலைநாதரை குறிக்கும். அடுத்ததாக மருவூவை எழுதுக, அதுதான். அடுத்து மதுரை என்பது கடம்பவனம். ஸோ மதுரை என்பது கடம்பவனத்தை குறிக்கும். கடம்பவனத்தை விட்டு நீங்கினான் அப்படின்னு சொல்லி வரும் கடம்பவனம். ஸோ இப்பதான் மதுரை, முன்னாடிலாம் கடம்பவனம். அப்ப ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம், சிதம்பரம்னா திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம்னா திருமுறைக்காடு, விருதாச்சலம்னா திருமுதுகுன்றம் பழமலை, மீனாட்சி அப்படின்னா அங்கையர்கண்ணி, தர்ம சம்பர்த்தினி அப்படின்னா அறம் வளர்த்தவள், ரௌத்திர துர்க்கை அப்படின்னா எரிச்சின கொற்றவை, பஞ்சநாதீஸ்வரர் அப்படின்னா ஐயர்பார், கும்பகோணம் அப்படின்னா குடமூக்கு, கட்கேந்திரி அப்படின்னா வால் நெடுங்கல்லி, சொர்ண பூரீஸ்வரர் அப்படின்னா செம்போல் பன்னியார், விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கல்லி, வீணா மதுர பாஷினி அப்படின்னா யாழினும் நன்மொழியால், மதுர வாஷினி அப்படின்னா நன்மொழி பாவை, விருத்தனி கீரீஸ்வரர் அப்படின்னா பழமுலைநாதர், மதுரை அப்படின்னா கடம்பவனம். ஓகேவா? ஓகே. அடுத்து இது இல்லாம புத்தகத்திலே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஓல்டு புக்ல இருக்கும். திருவரங்கம் என்று அழைக்கப்படுவது ஸ்ரீரங்கம். ஸோ திருவரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? ஸ்ரீரங்கம். அடுத்து திருச்சிற்றம்பலம் என்று அழைக்கப்படுவது சிதம்பரம். திருமறைக்காடு வேதாரண்யம். திருமுதுகுன்றம் அல்லது பழமலை எது அப்படின்னா விருதாச்சலம். ஸோ திருமுதுகுன்றம் அல்லது பழமலை என்று அழைக்கப்படுவது விருதாச்சலம். அடுத்து அங்கையர்கண்ணி அப்படின்னா மீனாட்சி. அங்கையர்கண்ணி என்றால் மீனாட்சி, அங்கையர்கண்ணி என்றால் மீனாட்சியை குறிக்கும். அடுத்து அறம் வளர்த்தால் அப்படின்னா தர்ம சவர்த்தினி. எரிசின கொற்றவை அப்படின்னா ரௌத்திர துர்க்கை. ஐயர்பார் அப்படின்னா பஞ்சநாதீஸ்வரர். குடமூக்கு என்றால் கும்பகோணம். வால் நெடுங்கல்லி கட்கேந்திரி. செம்போன் பள்ளியார் சொர்ணபூரீஸ்வரர். நீல் நெடுங்கல்லி விசாலாட்சி. யாழினும் நன்மொழியால் மதுரா பாஷினி, தேன்மொழி பாவை, மதுர வாசினி, பழமலைநாதர், விருத்த கீரீஸ்வரர். ஸோ இதெல்லாம் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், கட்டாயமாக இதுல இருந்து கேள்வி வரப்போகுது. அடுத்து இந்த மாதிரி ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டையை என்னன்னு சொல்றாங்க? திருச்சிராப்பள்ளிய திருச்சி, உதகமண்டலத்தை உதகை, கோயம்புத்தூரை கோவை, நாகப்பட்டினத்தை நாகை, புதுச்சேரிய புதுவை, கும்பகோணத்தை குடமூக்குன்னு பார்த்திருப்போம், திருநெல்வேலிய நெல்லை, மன்னார்குடிய என்ன மயிலாப்பூர மயிலை, சைதாப்பேட்டைய சைதை. அப்ப புதுக்கோட்டையை என்னன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. புதுக்கோட்டையுடைய
மறு பெயர் என்ன? புதுக்கோட்டை. இதனுடைய மறு பெயர் என்ன? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி மன்னார்குடிக்கு அதனுடைய மறு பெயர் என்ன? மன்னார்குடி. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க, தெரிஞ்சுக்கிறட்டும். இது 2 எக்ஸசைஸா வச்சுக்கோங்க. அதே மாதிரி தஞ்சாவூர தஞ்சை, மதுரைய கடம்பவனம். ஓகேவா? அதே மாதிரி கீழே இங்க பாருங்க, திருநெல்வேலிய நெல்லை. ஸோ அப்ப ஊர் பெயர்களின் மருவு என்றால் என்னென்ன இருக்க புத்தகத்துல அதை எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். புத்தகத்துல இல்லாத விஷயங்களையும் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் எல்லாம் குரூப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கான பிடிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி தமிழுக்கு எல்லா பிடிஎஃப்பும் பெற்றுக்கிறலாம். A to Z. தமிழ் நியூஸ் சிலபஸுக்கு ஏற்றாறு போல எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக்கு, நோட்ஸ், எக்ஸசைஸ் பண்றதுக்கு எல்லாம் சேர்த்து A to Z ஒவ்வொரு டாபிக் வைஸாவே நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம். மொத்தமும் சேர்த்து 150 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய 8925192589 இந்த எண்ணிற்கு ஜிபே செஞ்சு விட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே எண் 8925192589 இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க உங்க குரூப்ல ஜாயின் பண்ணி 24 hours உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப தமிழ் கிளாஸஸ்ல ஊர் பெயர்களின் மருவு முடிச்சுட்டோம். ஊர் பெயர்களின் மருவு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ கொஞ்சம் தெளிவாக மனப்பாடம் பண்ணணும். இது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஷார்ட்கட் வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, ஆனால் ஞாபகத்துல தெளிவாக வச்சுக்கிறணும். பார்க்க ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரியான பகுதிகள்லாம் கேள்வியில குழப்பத்தை ஏற்படுத்தி நேரத்தை கடத்தும். போட்டலாம். ஸோ கட்டாயம் யோசிச்சா போட்டலாம். ஆனால் யோசிக்கிறப்ப மற்ற கொஸ்டின் கொடுக்கிற நேரத்தை விட இது அதிகமாக ஸ்பெண்ட் பண்றப்ப நம்மளுக்கு மேக்ஸ் போடுறப்ப இதுக்கு போடுறப்ப டைம் வீரியமாகும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா ரெகுலரா தமிழை படிங்க. பிடிஎஃப் கொடுக்குறோம். நமக்கு கொடுக்கறக்கூடிய கிளாஸஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வள்ளுவன் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இதற்கான வகுப்புகள் இருக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை, சனி ஞாயிறு 2 தினங்கள் லீவு. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி இதற்கு முன்னாடி வள்ளுவன் தமிழ் வகுப்புல நிறைய கிளாஸஸ் போட்டிருக்கோம். சிலபஸ் வைஸ் A to Z. அதில் இங்க வள்ளுவன் தமிழ் வகுப்புன்னே சொல்லி நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்போம். வரிசையாக இருக்கு. நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். அதிலே பிடிஎஃப்பும் எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான வழிகாட்டுதல் இருக்கும். அதனை பெற்று நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. புதிதாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். இலவச டெஸ்ட் பேஜ். ஸோ அதற்கான கூடிய சீக்கிரத்தில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரப்போகுது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படி உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் மக்களே.